அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பார்க்கப் போகின்றோம் என்றால், நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி தான். அதாவது நமக்கு பணம் பல செலவுகள் செய்ய பணம் தேவைப்படுகின்றது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பணம் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது பழமொழி. அதைப்போல நாம் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றோம். சில பேருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் சேர்வதில்லை. சேர்ந்த பணமும் தக்க வைத்து கொள்ளுமாறு நம்மிடமே நிலைப்பதில்லை. அவ்வாறு செலவுகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. நம்முடைய பண தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யவும் நம்முடைய பணம் நம்மிடம் தக்கவும் உள்ள ஒரு மந்திரம் உள்ளது. இந்த மந்திரத்தை சொல்வதனால் நமக்கு பணம் சேர்ந்து விடுமா என்று நாம் நினைக்கக்கூடாது, அவ்வாறு கேட்கவும் கூடாது. அதாவது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எதுவுமே கிடைப்பதில்லை. மந்திரத்தால் மாங்காய் காய்க்க வைக்க முடியாது. மாங்காய் காய்க்க வேண்டுமென்றால் அதற்கு செடியை நாம் நட வேண்டும், அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், புழு பூச்சிகள் அண்டாமல் அந்த மரத்தை காப்பாற்ற வேண்டும், ஆடு மாடுகள் மேயாமல் காப்பாற்ற வேண்டும். அதற்கு பிறகுதான் நமக்கு அந்த மாங்காய் கிடைக்கும். அதை போலத்தான் பணமும். இந்த மந்திரம் என்பது எதற்காக சொல்லுகின்றோம் என்றால், நம்முடைய எண்ண ஆற்றலை இந்த பிரபஞ்சம் தெரிந்து கொண்டு நமக்கு அந்த பிரபஞ்சம் உதவி செய்யும். இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்மை அறியாமலே நாம் அதிக பணம் ஈட்ட வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நமக்கு ஏற்படும். அதற்காகத்தான் இந்த மந்திரமே ஒழிய, மந்திரம் சொன்னவுடனே நாம் முயற்சிகள் எதுவும் செய்யாமல் பணம் கிடைத்து விடாது. ஆகவே நாம் முயற்சியும் செய்ய வேண்டும், கடவுளின் அருளும் நமக்கு இருக்க வேண்டும். கடவுளின் அருள் இல்லாமல் நாம் செய்யும் எந்த முயற்சியும் நன்றாக அமையும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேறு ஒரு பழமொழியும் உண்டு, தெய்வத்தான ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்று சொல்வார்கள். மெய்வர்த்த கூலி மட்டும் போதாது, நாம் பணக்காரனாக வேண்டும், நம்மிடம் பணம் நிறைய சேர வேண்டும் என்றால் சில மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டியுள்ளது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரீங்கார மந்திரம் என்பது முருகருடைய மந்திரம். ஓம் ரீங். இந்த ரீங் என்பது முருகர் மந்திரம். இந்த ஓம் ரீங் என்று நாம் இந்த ஓம் ரீங் என்ற ஒரு வார்த்தையை 1,00,000 தடவை உருவெடுத்து கொண்டு அடுத்து நாம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது மிகவும் பலிக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இதற்கு இந்த மந்திரத்தை பொறுத்தமட்டில் இதை நாம் தினமும் 1008 முறை சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லிவிட்டு நாம் நம்முடைய வேலைகளில் இறங்கினால் நாம் நினைத்ததை விட அதிக அளவு நம்மால் முயற்சி செய்ய முடியும். நம்முடைய எண்ண ஆற்றலில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய ஆழ் மனதில் நாம் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சேர்ந்து கொள்ளும். அந்த எண்ணம் பிரபஞ்சத்தோடு கலந்து நம்மை அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுத்த நம்மை அதிகப்படுத்தும். அந்த மந்திரத்தை பார்ப்போமா? ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் 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 வசி வசி தனம் பணம் தினம் தினம். எனவே என்னுடைய அன்பான உறவுகளே, நண்பர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, நீங்கள் இந்த மந்திரத்தை தினமும் 1000 தடவை
பாராயணம் செய்து 1008 தடவை உச்சரித்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் பணம் சம்பாதிக்க நீ ஈடுபடும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.